அகோரி திரு யூடியூப்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு. அவருடைய வீடியோஸ் ஏதாவது பாத்தீங்களா மேம்? நான் வந்து இலங்கையில அமைச்சரா இருந்தேன்னு சொன்னாரு. ஏன் வந்து அரசியல் இதுக்குள்ள இழுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதோட மார்க்கெட் கூட தான். மற்றவர்களை நம்பாதீங்க, மற்றவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து செல்லுங்க. மோடியவே நான் தான் வந்து வாழ வைக்கிறேன். அப்புறம் நம்ம மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜயகாந்த் நிறைய பேர் நிறைய செய்து தன்னை நிறுத்திக் கொள்ளணும், நிலைநிறுத்திக் கொள்ளணும்னு முயற்சி பண்றாங்க. உங்களுக்கும் வியூஸ் போகுது, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு நேரத்தை பொழுத வீணடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆண் எப்படி தன்னை பெண் என்று அம்மான்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிற கூட்டம் இருக்கிறதுனால எல்லாவற்றையுமே நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது தவறானது. இவ்வளோ வயசு தான் நீ வாழ்வ, இந்த டேட்ல இந்த டைம்ல நீ இப்படிதான் சாவ. ஆனால் ஆங்கர் யாராச்சும் அவர் எப்போ சாவார்னு கேட்டாங்களா? நான் உன்னை சோதிப்பேன். அகோரி கலையரசன் ஒருத்தர் யூடியூப்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு. அவருடைய வீடியோஸ் ஏதாவது பாத்தீங்களா மேடம்? பாத்தீங்களா? பாத்துட்டு தான் சிரிக்க முடியாம நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க முழிக்கிற மாதிரி பார்த்த சொல்லுங்க. அவர் வந்து நிறைய விஷயங்கள இப்போ என்ன மாதிரியே பல ஆங்கர்ஸ் போயிட்டு இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு வயசு தான் நீ வாழ்வெல்லாம் வாழ்வ, இந்த டேட்ல இந்த டைம்ல நீ இப்படிதான் சாவ அப்படின்லாம் வந்து கரெக்டா குறிச்சு சொல்ற மாதிரி சொல்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு. அவர் அரசியல் சைட்லயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணித்து நான் வந்து மோடியவே நான் தான் வந்து வாழ வைக்கிறேன். அப்புறம் நம்ம மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர்கள், அவரை பத்தியுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு மரியாதைலாம் செலுத்திட்டு வந்திருந்தாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல? என்ன நினைச்சீங்க? இணையதளத்தை இந்த சமூக வலைத்தளம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் நிறைய செய்து தன்னை நிறுத்திக் கொள்ளணும், நிலைநிறுத்திக் கொள்ளணும்னு முயற்சி பண்றாங்க. அதில் இவர் ஒருத்தர். அதை ஏன் நாம பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. நாம பார்க்கணும்னா நம்மளையும் மீறி அது நிறைய பேரில் பார்க்கப்படும் போது அந்த ஃபோனில் வருதுங்கிறது உண்மைதான். நம்ம அதை தவிர்க்க முடியாமல் கூட பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது. நான் அவ்வளவெல்லாம் அவரோட என்ன பேசுறாருலாம் இல்லை. ஆனால் யார் யாரை பார்த்தாலும் எப்போ சாவுவேன்னு சொல்லுவேன்னு சொன்னார். அது மட்டும் நான் கேட்டேன். ஆனால் ஆங்கர் யாராச்சும் அவர் எப்போ சாவார்னு கேட்டாங்களா? இல்ல டவுட்டுக்கு தான் கேட்குறேன். ஒருவேளை நான் போயிருந்தா கேட்டிருப்பேன். ஆனா எத்தனை பேர் கேட்டாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கியம்ல. எல்லா மனிதனுக்கும் தன்னோட சாவு தேதி தெரிஞ்சு வாழ்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தானே. இல்ல இதை நான் எப்படி பாக்குறேன்னா, பொதுமக்களுக்கு அவர் குறி சொல்றாரு, என்னமோன்னு பண்றாரு. ஆனா அவர் அரசியல் சார்ந்த தலைவர்கள் அவங்கள பத்தி பேசும்போது இவரும் சேர்ந்து ட்ரெண்ட் ஆகுறாருல. ஏன் வந்து அரசியல் இதுக்குள்ள இழுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஏன் அவர் என்னென்னமோ பேசியிருக்காரு. நான் ஒரு நிமிஷம் தான் சகோதரி பார்த்தேன். அதுக்குள்ளே பேசியிருந்தாரு. நான் வந்து இலங்கையில அமைச்சரா இருந்தேன்னு சொன்னாரு. ஏதோ பேசினாரு. இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை கேட்கும்போது எனக்கு 24 வயசு. இப்போ இதெல்லாம் எப்போ பண்ணீங்கன்னு கேட்டோன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. அவர் வந்து ஒரு நல்ல மனநிலையோட தான் பேசுறாரான்னு தெரியல. உங்களுக்கும் வியூஸ் போகுது, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு நேரத்தை பொழுத வீணடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதோட மார்க்கெட் கூட தான். ஏன்னா அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிற கூட்டம் இருக்கிறதுனால எல்லாவற்றையுமே நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது தவறானது. நீங்கள் கடவுளை நம்புங்க, தப்பு கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மைதான். கடவுள் நீங்கள் எந்த கடவுள் வேணாலும், எந்த மதமாக இருந்தாலும், ஒரு இறைவனோ ஒரு கடவுளோ ஒரு ஆண்டவனோ, அல்லாவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு கடவுளை நம்புறீங்கிறதெல்லாம் யாரும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அவர்களை தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறத ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எந்த மனிதனும் தன்னை கடவுளாக காமிச்சுக்கிட்டான்னா அவன் உண்மையிலேயே உலகத்துக்கு பிரபலமாக விரும்ப மாட்டான். அந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய வாழ்ந்தவர்களும் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது.
மனிதன் வந்து கடவுள் அளவுக்கு ஒரு தன்மைக்கு மாறக்கூடிய சூழ்நிலையும் நிலையும் அவங்களோட தியானம் தவம் அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஆனால் அந்த மனிதன் யாரும் இப்படி பேட்டி கொடுக்க மாட்டாங்க, இப்படி நடந்துக்க மாட்டாங்க. இது மாதிரி பல கோடி பல்லாயிர கோடி கணக்கான ரூபாய் செலவிட்டு ஆசிரமமோ பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஒரு வாழ்க்கை முறையோ அதெல்லாம் வந்து எந்த சாமியும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆண் எப்படி தன்னை பெண் என்று அம்மான்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இது ஒரு வேற டாபிக், இதை நான் பேச விரும்பலை. ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லலாம். கடவுளை நம்புங்க, மற்றவர்களை நம்பாதீங்க, மற்றவங்க பேசுறதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து செல்லுங்க. நல்ல ஒரு நேர்காணல் மேடம் இன்னைக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தை அக்கார்ட் வாய்ஸ்க்காக நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.